இன்னைக்கு ஜனவரி 17. மக்கள் திலகம் வாத்தியார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்தநாள். ஐரானிக்கலி இன்னைக்கு அவருக்கு ட்ரிபியூட்டாக எடுக்கப்பட்ட நலன் குமாரசாமி அவர்களின் இயக்கத்தில் கார்த்தியோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற வா வாத்தியார் திரைப்படத்தை நான் திரையரங்கில் போய் பார்த்துட்டு போட்டு வந்தேன். படம் எப்படா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில இடங்களில் ரசிக்கும்படியாகவும், சில இடங்களில் கேவலமாகவும், சில இடங்களில் பாயிண்ட்லெஸ் ஆகும், சில இடங்களில் வேக்கியாகவும், சில இடங்களில் எதுக்கடா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மொத்த பக்கா கமர்ஷியல் பேக்கேஜை பரத்வாஜ் ரங்கன் அவர்களின் இன்டர்வியூவில் கொடுத்த மாதிரி சொன்னதை செஞ்சுருக்காரு நலன். சில பேரை வச்சு செஞ்சிட்டாரு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சரி ஏதோ பரவாயில்ல எதையோ எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஏன்டா இந்த படம் நல்லாவேன்னு சொல்கிறாங்க, பார்க்குற மாதிரியே இல்லை, தயவு செஞ்சு தேட்டர் பக்கமே போயிடாத அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பாக அந்த விமர்சனங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. எனக்கு பர்சனலாக சில ஐடியாஸ் பிடிச்சிருந்தது. எப்படின்னா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ அந்த காலத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு சூப்பர் ஹீரோ வட்டத்துக்குள்ளே கொண்டு அதை ரொம்பவும் க்ளோரிஃபை பண்ணல, பட் அதுக்குன்னு சில மூமெண்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி அதை டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டரோட லிங்க் பண்ண அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதேமாதிரி வில்லன் ஒரு சீரியல் கில்லராக இருந்துட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக மாறி இருப்பார், ஒரு பிஸ்னஸ் மேனாக. அந்த சின்ன சின்ன நுவான்சஸ், அப்புறம் அந்த வேக்கியான திரைப்படங்களுக்குன்னே இருக்கிற சில விஷயம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் அந்த படத்தை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக இல்லை. அதனால தான் இந்த வா வாத்தியார் போ வாத்தியார் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.